கிருஷ்ணாவை விடுதலை செய்யத்தான் வேணும். ஏனென்றா எங்களை மாதிரி இருக்கிற ஏழை மக்களுக்கு இன்னும் உதவி செய்ய வேண்டி இருக்காவ. அந்த வெளிப்புற பகுதி பாருங்க, இதெல்லாம் அந்த இந்த இதெல்லாம் உடைஞ்சு இது அப்படி அந்த இன்னொரு மழை வந்தா அப்படி அதை உடைஞ்சு விழுந்து போடும் பாருங்க. நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். அவர் எல்லாருக்குமே உதவி செய்திருக்கிறார். காட்பெட்டக்கார பிள்ளைக்கு செய்திருக்கிறார். உதவியல் செய்கிற உதவியல் பல லட்சக்கணக்கான உதவியல், பல லட்சத்துக்கு மேற்பட்ட உதவியில தான் செய்திருக்கிறார். அவ்வளவு அந்த ஒவ்வொரு 50 லட்சம் 60 லட்சம் காசு எல்லாம் கொடுத்து உதவி செய்திருக்கிறார். எந்த பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு அவர் வழியில வந்தா எங்களுக்கு வீட்டு உதவி செய்யறோம்னு சொல்லி இருக்கிறார். வந்தா செஞ்சு தருவார். கவலையா கிடக்கு அருகில இருக்கிறார். ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் பீஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் கட்டுடை அரசடி வீதியிலே அமைந்துள்ள ஒரு குடும்பத்திற்கு அவர்கள் பல நாட்களாக கோல் பண்ணி அந்த அவர்களுடைய கஷ்ட நிலைமைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய 10 மாத குழந்தையானது அந்த முரசு ஆனது பாதிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் செய்வதற்கு உதவி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்ப அவர்களுடைய வீட்டை தான் பாக்குறீங்க பாருங்க. இந்த இடத்துல கிருஷ்ணாவினுடைய நடமாட்டம், கிருஷ்ணா வந்து எல்லாம் வீரர்களுக்கு உதவி எல்லாம் செய்திருக்கிறார். அந்த அவர்களுடைய பிள்ளைக்கு எல்லாம் காசு எல்லாம் கொடுத்து உதவி எல்லாம் செய்திருக்கிறார். இந்த வீட்டை எல்லாம் அவர் புனர்நிர்மாணம், அதாவது புதுசா கட்டி காரண்ட் எல்லாம் சொன்ன வரான். ஆனா இப்ப அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்ப அதே கிருஷ்ணா நடமாடிய ஒரு இடத்துக்கு தான் நாங்க தற்போது வந்திருக்கிறோம். இப்ப அவர்கிட்ட கேட்டு பார்த்தோம், இந்த பிள்ளைக்கு அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்குது. அவருடைய தொடர்பு கொண்டு கேட்டு பார்த்தோம், மற்றும் அவருடைய வீட்டையும் சுற்றி இருக்க பார்த்தோம் வாங்கும். இதுதான் பாருங்க, அந்த கட்டுடை அரசடி வீதியில இருக்கின்ற ஒரு குடும்பத்தினுடைய அந்த கிருஷ்ணா அவர்கள் இந்த வீட்டுக்கு சென்று பல உதவிகளை செய்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த வீடெல்லாம் பாருங்க, வீடெல்லாம் கட்டித்தாரான்னு சொன்னவாரு. ஆனா வீடெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மண் வீடு பாருங்க. அந்த நிலைமையை பாருங்க, கிட்ட போய் காட்டம் பாருங்க. இதான இந்த வீட்டை பாருங்க. வீட்டுக்குள்ள எல்லாம் அந்த மண்ணால எல்லாம் மண், இந்த பழைய காலத்து வீடு மாதிரி தான் கிடக்கு பாருங்க. இப்போவும் பழைய காலத்துல மாதிரி அந்த மட்டை வரிச்சு பாருங்க, மட்டை எல்லாம் வரிச்சு கட்டி இந்த வீட்டு திட்டம் ஒன்றும் கொடுக்கல பாருங்க. மண்ணாலால இப்படி இந்த வெடிச்சு கிடக்குது எல்லாம் தகரம் வீடுகள் மண். இப்போ அந்த பழைய காலத்து இந்த வீடுகள் மாதிரி தான் இப்பவும் அந்த வீடு காட்சி அழைச்சி கொண்டிருக்குது பாருங்க. இந்த மண்ணால கல்லுகள் வச்சு கட்டிருக்கணும் பாருங்க. அந்த வீட்டை அப்படி சுத்தி காட்டாம பாருங்க எப்படி இருக்காண்டு பாருங்க. பாருங்க, மண்ணால கட்டப்பட்ட ஒரு வீடு. இப்பவும் இந்த காலத்திலையும் இப்படி மண்ணிலே ஆக்கள் இந்த குடும்பம் வசித்து கொண்டு இருப்பது என்று சொன்னா அது இந்த நவீன உலகத்திலே பாருங்க இப்படி ஒரு வீட்டு பாருங்க எப்படி இருக்காண்டு. மேல தகரம் அடிச்சிருக்கணும் பாருங்க. இந்த மேல தகரம் அடிச்சு கீழே அந்த மண்ணாலதான் இந்த சுவர்கள் எழுப்பியிருக்கணும் பாருங்க. மேல தகரம் வச்சு காட்டியிருக்கணும். மேல தகரம் இதுகளால பாம்புகள் எல்லாம் வரும். இதுக்கெல்லாம் அந்த குடும்பம், அந்த குழந்தை பிள்ளைன்னு அந்த ஒரு அக்கா வசித்து வருகணும் பாருங்க. இந்த இது எல்லாம் பாருங்க எப்படி அந்த பாம்புகள் வரக்கூடிய மாதிரி இதுக்கு பின்னால பாருங்க. வீட்டை பாருங்க எப்படி தகரத்தாலாம் அடிச்சிருக்கணும் எல்லாம். வீட்டை பாருங்க, இதுதான் வீடு. இந்த வீட்டில இந்த குழந்தை பிள்ளையோட இந்த அக்கா வசித்து வாரம் பாருங்க. அந்த வீட்டை தான் உங்களுக்கு அப்படி காட்டம் பாருங்க சுத்தி. இதுல பாத்தீங்கன்னா இந்த மண்ணுகள் எல்லாம் ஒட்டிஞ்சு விழுந்து, கல்லுகள் எல்லாம் முடிஞ்சு விழுந்து. இப்ப அந்த வீட்டினுடைய வெளிப்புற பகுதியை தான் உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறேன். உட்புற பகுதி போயில இதுதான் அந்த கிச்சன், அந்த வெளிப்புற பகுதி பாருங்க. இதெல்லாம் அந்த இதெல்லாம் உடைஞ்சு இது அப்படி இந்த இன்னொரு மழை வந்தா அப்படி அதை உடைஞ்சு விழுந்து போடும் பாருங்க. உடைஞ்சு விழுந்தா அப்படி வாரண்டு விழுந்து போடும். அப்படி ஒரு ஆபத்தான ஒரு வீடுலாம் இந்த சின்ன பிள்ளை வசித்து வாரா பாருங்க. அந்த வீட்டை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. இந்த வீட்டுக்குள்ள உள்ளூர் ஆக்கள் இருக்கணும், கேட்டு பார்ப்போம். அவர்கிட்ட என்னென்ன எப்படி இருக்கு இல்லை இருக்கணும், அதை விட பெரிய அவர்கிட்ட கேட்டு தாண்டாங்க. அந்த அக்கா பிள்ளையும் வந்து கொண்டு இருக்கணும் பார்ப்போம்.
வேற இந்த குடும்பம் இந்த இதுக்குள்ளதான் இருக்கிறா. அக்காவும் அந்த பிள்ளையோட இருக்கிறவா தான் இந்த வீட்டில இருக்கிறா. அது மற்றவா அவன் அம்மா. அவையிட கேட்டு பார்ப்போம். இந்த பிள்ளைக்கு தான் இந்த உதவி தேவைப்பட்டு கொண்டு இருக்குது. அவர்கள் உதவி அந்த என்னன்னா அந்த பிள்ளைக்கு அந்த முரசையில அது சத்திர சிகிச்சை செய்யணும். அதுக்காண்டி உதவி கேட்டுக்கொண்டிருக்கணும். இப்போ அவன் வீட்டை கேட்டு பார்ப்போம். அவையிட கேட்டு கண்டு என்னென்ன தேவையில்லைன்னு சொல்லி அவட்ட கேட்டு பார்ப்போம். நாங்க தற்போது வந்திருக்கின்ற இடமானது மானிப்பாய் கட்டுடை அரசடி வீதியில இருக்கின்ற ஒரு குடும்பத்தை தான் சந்திக்கிறது வந்திருக்கிறோம். இந்த குடும்பமானது அந்த கிருஷ்ணா அவர்கள் இந்த வீட்டில வந்து அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளையானது ஒரு அந்த முரசு ஒரு ஒரு அவர்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் வந்து இருக்கிறது. அப்ப அந்த பிள்ளைக்கு இந்த முரசு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைக்கு சத்திர சிகிச்சை செய்வதற்காக கிருஷ்ணா அவர்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து அவர்கள் அந்த பிள்ளைக்கு பண உதவி கொஞ்சம் உதவி செய்திருக்கிறார். அத்தோட இந்த அவன் வீட்டை பார்த்திருப்பீங்க. இதுதான் வீடு அவன் தகரமும் அந்த மண்ணால தான் கட்டிருக்கு நம்ம அந்த சுவர் எல்லாம். அப்ப இந்த பிள்ளைக்கு காசு எல்லாம் கொடுத்திருக்கிறார். 2,30,000 காசு எல்லாம் கொடுத்திருக்கிறார். அத்தோட இந்த வீட்டுக்கும் இந்த பிள்ளைன்ற சத்திர சிகிச்சை முடிய விட்டு இந்த வீட்டுக்கு அந்த புதுசா கட்டித்தாரன் எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனா அவருடைய நிலைமையானது தற்போது மோசமாக அது தற்போது சிறைச்சாலையிலே கிருஷ்ணா இருக்கிறார். இப்ப இவர்களுக்கு உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த குடும்பத்திற்கு இந்த மண்ணில அந்த ஒரு மழை வந்துச்சுன்னு சொன்னா இந்த வீட்டிலே இருக்கிறார். அப்படி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த அக்காண்ட புள்ளியோட இருக்கிறவாண்ட அம்மா தான் அவ. இந்த இவர்கள் அவருடைய கணவனும் கஷ்டத்திலாம் இருக்கிறார். அப்ப இவரை கேட்டு பார்ப்போம் என்னென்ன தேவையாக இருக்குன்னு சொல்லி. மற்ற இந்த புள்ளியை பார்ப்பீங்கன்னு சொன்னா அந்த முரசால அந்த நோய் அந்த பாதிக்கப்பட்டிருக்க சத்திர சிகிச்சை செய்யணுமா. அவையிட கேட்டு பார்ப்போம் என்னென்ன அவையில தேவைன்னு சொல்லி அதை கேட்டு பார்ப்போம். இப்ப பாருங்க இந்த அக்கா தான் இந்த வீட்டில குடும்பத்துல இருக்கிறா. இந்த பிள்ளைக்கானது பாதிக்கப்பட்டிருக்குது. அக்கா இந்த உங்களோட வீடியோ எடுக்கிற பிரச்சனையில தானே மற்ற என்னன்னா இந்த பிள்ளை பாருங்க முரசில பாதிக்கப்பட்டிருக்கிறா. பாருங்க இந்த முரசு ஆனது பாருங்க முரசு இதுல இந்த அதான் இந்த சொண்டும் முரசும் அப்படி அந்த மூக்கு எல்லாம் அப்படி ஒரே மாதிரி பாருங்க. இந்த உப்புரசம் செய்யணுமா வந்து பாருங்க. இந்த இடத்துல கிருஷ்ணாவர் வந்து வரும் வந்து உங்களுக்கு என்னென்ன உதவி அதை செய்தவர் அவர் இங்க வந்து பிள்ளைக்கு மாப்பட்டு சிலவுகள் உதவி செய்தவர். வந்து 2,00,000 காசு உதவி செய்தவர். என்னது காசு பிள்ளைங்க ஆபரேஷனுக்கு இப்படி அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல செய்யறாலும் அவருக்கு மருந்து சிலவுகளுக்கு வேணும் தானே காசு. அப்ப அதுக்கு தந்துட்டு போனது. முதல் சொன்னவர் அவர் என்னண்டா பிள்ளைக்கு பிரைவேட்டா செய்வோம்னு கேட்டாரு. நாங்க பிரைவேட்டா செய்வோம்னு சொல்ல அவர் சொன்னேன் அப்படின்னு நீங்க கேட்டு சொல்லுங்க என்ன மாதிரி. பார்த்தா இங்க அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல டேட் போட்டாங்க. அப்ப டேட் போட்டா போல நாங்க பெரிய இங்கே செய்யறோம்னு சொன்னாக்கள் அவர் இப்ப 2,00,000 நீங்க வச்சிருந்தோம். இப்ப மிச்ச நாள்ல வந்து பிள்ளைக்கு நாங்க உதவியில இங்க வந்து சேர்த்து போறோம். நேரம் பிள்ளைக்கு மாப்பட்டிக்கு 30,000 காசு வந்துட்டு போனாங்க. ஒரு கிழமையில ஒரு மாப்பட்டி வேணும். 3 நாளைக்கு ஒருக்கா மாப்பட்டி வேணும். அப்ப அதுவும் அவரும் செய்துட்டு போனது. எங்க 2,00,000 காசு நிறைய போனது. வந்து பிள்ளைங்க ஆபரேஷன் முடிய வந்து பார்த்துட்டு அதுக்கு முதல் சொல்லிட்டு போனது. இப்ப அவர் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறார். அது உங்களுக்கு நீங்கள் உதவி பெற்ற நீங்கள் அந்த வேற வகையில உங்களுக்கு அவற்றை நிலைமை எப்படி இருக்கிறது உங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார். அவர் வெளியில இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருப்பாரு. வெளியில விட்டு இருந்தா இப்ப வந்து இந்த பிள்ளைக்கும் ஆபரேஷன் செய்து முடிச்சிருப்பார். பிள்ளைக்கு தேவையான அமௌண்ட் தந்திருப்பாரு. அவரை உள்ள போட்டதால ஒரு உதவியும் இல்லாம இருக்கு. அவர் பண தொழில் வேலை செய்யறாரு. பண செய்யறவர் மாசத்துல இப்படி 15-10 தான் இருப்பார். எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் பிள்ளைக்கு 2 மாப்பட்டி தான் காசு காணும். ஒரு மாசத்துல 2 மாப்பட்டி தான் பண்றாங்க சார காசுக்கு. எங்கட கலைஞர் கிருஷ்ணண்ணா வந்துதான் எங்களுக்கு இந்த மாப்பட்டி உதவியில செய்துட்டு போறவர். இப்ப பிள்ளைக்கு சாப்பாடுகளும் கொஞ்சம் சாப்பிடுறதும் தெரியாது. மாப்பட்டி எல்லாம் பிள்ளை சாப்பிட்டு அந்த பால்லாம் கூட குடிக்கிற மாக்கள் ஒண்ணும் பெருசா இந்த சாப்பாடு பெருசா சாப்பிட மாட்டோம். உள்ள மாக்கள் மாத்தானும் பிள்ளைகளுக்கு கூட குடிக்கிறோம். என்ன சொல்லி நான் யுவாக்கு இந்த ஆபரேஷன் செய்யலாமோ என்ன மாதிரியான சொல்லி போன 10ஆம் தேதி செய்யறான்னு சொல்லித்தான் எங்களுக்கு டேட் போட்டு வேந்தி வாக்கு சளியும் காய்ச்சலும் வந்து டேட்டை தள்ளி போடுறீங்க. செய்யலாமான்னு சொல்லி நம்ம ஆபரேஷன் செய்யலாமான்னு சொன்னது 2 கிழமையால திருப்பி விரட்டாமோ தாங்க போன் எடுத்து கூப்பிடுக்க வாங்கன்னு சொல்லி செய்யலாம் பிரச்சனை இல்லைன்னா.
இப்ப உங்களுக்கு கிருஷ்ணா அப்படி அடையப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு அவர் வெளியில வர்றது வந்தா எப்படி நல்ல உதவியா இருக்குமென்று சொல்றீங்களா இந்த மாதிரி? வெளியில வாரது எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களை போல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் அவ்வளவு பேருக்கும் அவர் உதவி செய்திருக்கிறார் கிருஷ்ணா அண்ணா. அவரை வெளியில விட்டாலே காணும் எங்களுக்கு, வேற ஒண்ணும் தேவையில்லை. அவரை வெளியில விட்டாலே அவர் எங்களை மாதிரி இன்னும் எத்தனை குடும்பம் இருக்குதுன்னு தெரியல. அந்த குடும்பத்துக்காவது உதவி செய்வாருன்னு நம்புறோம். அவரு வெளியில விடுறது நல்ல. ஆனா அவர் வெளியில வந்திருந்தா இப்ப உங்களோட அந்த பிள்ளைக்கு முதல் உதவி செய்திருக்கிற அதோட இப்ப வீடும் கட்டிட்டாரான்னு சொல்லி சொன்னவர் என்ன? அங்கட அப்பாக்களுக்கு கேட்க பிள்ளைன்ற அலுவல பார்த்துட்டு போய் நாங்க வீட்டை பார்க்கணும். அவங்களுக்கு இந்த பிள்ளைன்ற அலுவல் முடியாட்டி வீடு கட்டிட்டாரான்னு சொன்னோம். இப்ப அவர் உள்ளுக்கு இருக்கிறதால பல ஏழைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். கண் பார்வை இப்படி இந்த சத்திர சிகிச்சை செய்யணும் இந்த பிள்ளைக்கு, அப்படி அந்த குழந்தை பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். விடுதலை செய்தான் எல்லாமே. இப்ப இதே மாதிரி தானுங்க அந்த கிளிநொச்சியில இருக்கின்ற DK கார்த்திகன் சொல்லி அவரும் உதவி திட்டம் செய்தவர். அவரை நேற்றைய தினம் விடுதலை செய்திருக்கிறோம். இப்ப அதே மாதிரி இப்ப கிருஷ்ணாவையும் விடுதலை செய்தா எவ்வளவு மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறவன். நீங்க என்ன சொல்றீங்க? அவரை விடுதலை செய்தா நல்லதா? இந்த மாதிரி அவரை விடுதலை செய்யத்தான் வேணும். அவரை உள்ளுக்க போடுற அளவுக்கு அப்படி பெருசா ஒரு தப்பும் அவர் செய்யல. அவரை வெளியில விடுறது நல்லது. அதை விட அவர் இங்க எங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் உடனே தனக்கு அவசரம் என்றாலும் போன் எடுத்து சொல்லுங்க, நாங்க எவ்வளவு உதவியும் உங்களுக்கு செய்யறோம். அப்படி எல்லா உதவியுமே வந்து செய்துட்டு தான் போறவர். பிள்ளைக்கு அப்படி ஒப்பி செஞ்சு அறிவராட்டி தானே பிரைவேட்டாவது செய்ய உதவி செய்யணும்னு சொல்லிட்டு போனோம். அவரை வெளியில விடணும்னு நாங்க கடவுளை நல்லா அவரை பிடிச்சி வச்சுக்கிறவங்கள்ட்ட கேட்டுக்கொள்றோம். தயவு செய்து அவரை வெளியில விட்டுருங்க. அம்மா சொல்லுங்க, இது வாதான உங்களோட மகள்? மகளுக்கு மகள் இந்த வீட்டுலாம் இருக்கிறாவோ? இங்க இருக்கிறா. மகள் வேலையை போறவா? இல்ல வீட்டுல தான் இருக்கா வேலையை போறது. வாக்கின வேற ஏதாவது உதவி திட்டங்கள் ஏதும் பெறுது அப்படி வருது? இல்ல ஒன்னும் வார இல்ல. உங்களை பாருங்க, இந்த மண் வீட்டில இருக்கிறீங்க, இவ்வளவு அந்த கிராம சேவையர் அவர்கள் இப்படி உங்களுக்கு வீட்டு திட்டம் அப்படி தாரான்னு சொல்லி ஒரு உதவி திட்டம் ஒண்ணு செய்ய பாப்பினும் வெள்ளம் போனா நிவாரணம் தருவினும் அவ்வளவு வீட்டுக்கிட்ட தாராமன்னு சொல்லுவினும். அப்புறம் அரசாங்க வேலை வர்றது இல்லைன்னு சொல்லுவினும். அவட நாங்க பெருசா இதுன்ற இல்ல. எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குதான், அதனாலதான் வீடு கட்ட இல்லாம நிக்கிறோம். மற்ற மழை நேரம் தான் சரியான ஒழுக்கு வீடு இருக்க இல்லாது. அதனாலதான் அண்ணிட்ட அந்த வீட்டை வண்டி வாடகை கொடுத்த நான் பிள்ளையோட இருக்கிறவா கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்னு சொல்லி அதில் வேண்டி கொடுத்துட்டு இருக்கிறா. அப்ப சமையல் சாப்பாடெல்லாம் இங்கதான் செய்து சாப்பிடுறது, அங்க போய் படுக்கிறவா. வீடு கொழுக்கு உள்ளுக்க சரியான ஒரு பக்கத்து காலும் முறிஞ்சு போச்சு. மண் அதுகள் வச்சுட்டா மழை வந்தா சரியா விழுந்து எல்லா வெள்ளமும் இதாலும் மூடி வரும் பக்கத்தால். அதால நாங்க கரைச்சல் ஊரலும் தகதி விழுந்து இருக்கிறது. தண்ணி நிக்கிறது இந்த பகுதியில தண்ணி நிக்கிறதுல அப்படியே தண்ணி ஓடி அங்க போயிடும் வெளியில. தண்ணி போயிடும் வெளியில. முந்தி பள்ளக்காணி நாங்க தென்னையிலுக்கு கிடங்கள் எடுத்து கொஞ்சம் வளவை தண்டி போட்டோம். அதுல தண்ணி வாரதும் அப்படியே போயிடும். அவ்வளவு விட்டு வளவு தண்ணி முழுக்க இதாலாம் இந்த வளவால அப்படியே போகும், அங்க ரோட்டால போகும் தண்ணி. அதெல்லாம் கொஞ்சம் கரைச்சல். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இந்த வீட்டை இருக்கா செவ்வாய்க்குத்தாங்க இவாக்கு தான். அதான் தானே இந்த காணொலியை போடுறேன்னு யாரும் பார்த்து உதவி செய்கிறார்கள். எங்களூடாக உதவி செய்யாம அவர்களுடைய தொடர்பு இலக்கத்தை தாரன் நீங்கள் நேரடியா நீங்களே உதவி செய்யுங்க. எங்களை ஊடாக நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டுக்கிறாங்க, இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி அவர்களுடைய நிலைமையை உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் பார்த்து இப்போ பார்வையிட்டு கொண்டிருக்கும் உறவுகள், வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளும் சரி, இந்த வீட்டை பாருங்க. இந்த வீடு மண்ணால் கட்டப்பட்டு தற்போது இந்த தகரத்தால் சுமார் டெம்பரியா போட்டு கிடாது பாருங்க. அதை ஆக்கள் வசிக்க கூடிய மாதிரி வசதிகளாக இல்லை. இந்த வீடு திட்டத்தை இவர்களுக்கு கொடுக்க இல்லையா பாருங்க. வீடு மண் வீடு மழை வந்தா அப்படி இடிஞ்சு விழுகிற நிலைமையில இருக்குது. பாப்பா இதை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறாங்க. நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் அவர்களுடைய கஷ்ட நிலைமையை பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக வருகிறது அவருடைய தொடர்பு இலக்கத்தை தெரியலே தாரன். நீங்கள் அவர்களை நேரடியாக உதவி செய்யுங்க. எங்களூடாக உதவி செய்யாம
நீங்களே நேரடியா வந்து அவர்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்ற அந்த பிள்ளையும் பாருங்க, அந்த சத்திர சிகிச்சை செய்யணுமா, அந்த பிள்ளையும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறா, அந்த முரசு எல்லாம் பாதிக்கப்பட்டு சத்திர சிகிச்சை செய்யணுமா. இந்த குடும்பமானது மிக வறுமை கோட்டுக்கு உட்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள், ஈழத்தில் இருக்கின்ற உறவுகளும் சரி, புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் சரி, இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்வதோடு, கிருஷ்ணா நின்றிருந்தா இவர்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கா என்று அவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ணா அவர்களுக்கு பல உதவி திட்டங்கள் செய்திருக்கிறாராம். அவர் இப்போ வெளியில இருந்திருந்தால் அவர்களுக்கு பல உதவி திட்டம் கிடைச்சிருக்குமாம். அவர் உள்ளுக்கு இருக்கிறதால தாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கிருஷ்ணாவை விடுதலை செய்ய வேண்டும் என ஒரு வலியுறுத்தி அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்ப கிருஷ்ணா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வழக்கானது இப்ப ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மல்லாக நீதிமன்றத்தில் அவர்களுடைய வழக்கானது எடுக்கப்பட்டு பின்னர் அவருக்கு விடுதலையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பா நீங்க என்ன சொல்றீங்க? அவர் விடுதலை செய்யப்படுவாரா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் விடுதலை செய்யப்படுவார் என்றுதான் நினைக்கிறேன். விடுதலை செய்யப்படணும். அவர் ஒரு பொம்பளை பிள்ளைன்ற பிரச்சனைய மட்டும் எடுக்காம அவர் எடுத்த அவைகளோட அந்த கிருஷ்ணாவை அடைக்கிறதுக்காக வேண்டிய அவை அவர்கிட்ட எதிரிகள் செய்த வேலை என்னவெண்டா, அந்த பொம்பளை பிள்ளைன்ற பிரச்சனை மட்டுமே கதைக்கல, அவர்கிட்ட பேங்க்ல கிடக்குற காசுகள், அவரை பற்றி அவருடைய குடும்பத்தை பற்றி எல்லாம் கதைக்க வேண்டிய அளவில் இல்ல. கதைக்க வேண்டிய கதை நடந்த பிரச்சனைண்டா அந்த பொம்பளை பிள்ளைய பற்றி அவர் அப்படி பெருசா என்னத்தை கதைச்சவர். சரி, ஒரு பொம்பளை பிள்ளையா நான் சொல்றேன், எங்களுடைய அம்மா அப்பாக்கள் கஷ்டப்படணுமெண்டு எங்களுடைய அம்மா அப்பாக்களோட உதவி எங்களுடைய அம்மா அப்பாக்கள் ஒரு ஆள்கிட்ட அழுது கேட்டா அவங்க வந்து செய்யறதுல தப்பு இல்ல. அந்த பிள்ளையும் வந்து அண்ணா சரி எங்களை வீடியோ எடுக்காதீங்கண்டா அந்த வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். அதாவது வீடியோ எடுக்கவும் இல்லதான். இப்ப கடைசியா கோட்ஸுக்கு அந்த பிள்ளைய கொண்டு வச்சு அவமானப்படுத்தினு தானே. இப்ப அதுதான் இப்ப என்ன பிரச்சனை, அவரை கொண்டு அடைச்சும் பிரயோசனம் இல்ல. அந்த பொம்பளை பிள்ளைன்ற வீடியோவை தன்ட போனு அவற்ற போனுக்குள்ள விட்டு இந்த 4 பேர் பாக்குற அளவுக்கு மாதிரி விடையல. இப்ப கோட்ஸ் மூலமா அவையில் விடணுமா இல்லையே தெரியும். ஆனா கிருஷ்ணா செய்தது இது எங்களை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு பொம்பளை பிள்ளைய சொல்றேன், அப்படி அவர் அந்த பிள்ளைன்ற தாய்க்கு தான் உதவிக்கு போயிருக்கிறார். ஆனா தாய்க்கு உதவி செய்ய போன இடத்துல அவர் 2 பிள்ளைகளுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டிருக்கிறார் தாய். அப்ப அதால அவர் கிருஷ்ணன்னா தான் கதைச்சதையும் அவர் ஒத்துக்கொண்டாலும், ஆனா அவர் இப்போ அந்த திருப்பி போய் மன்னிப்பு கேட்கறது போனவர் இல்ல, அந்த பண்ட திருப்பி தான் கதைச்ச பிள்ளைன்னு சொல்லி 5 மாதத்துக்கு முதல் தான் இந்த பிரச்சனை நடைபெற்றது. 5 மாசத்துக்கு 5 மாசத்துக்கு முதல் இந்த பிரச்சனை நடந்திருந்தா 5 மாசத்துக்கு முதலே எல்லாரும் அந்த கதை கதைச்சிருக்கணும். அந்த பிரச்சனை பாராளுமன்ற அளவுக்கு போற அளவுக்கு அந்த கதையை எப்ப கதைச்சிருக்கணும்? 5 மாசத்துக்கு முதலே இந்த கதை கதைச்சிருக்கணும். இப்ப அந்த 5 மாச கதையை கொண்டு இப்ப கதைக்கணும். அதான் இப்ப கதைக்கிறதா அது பிள்ளைதானே. உடனே அதை பலகாலம் பார்த்து கொண்டிருந்த உறவுகள் அது உடனே பார்த்து அவர்கிட்ட இருந்து இப்ப அவர் என்னத்தால முன்னேற்றமா வந்தாலும் உங்களோட காசுல இருந்து அவர் வரையில தானே. அவர் உங்களோட காசுல இருந்து அவர் அப்படி காசை கொண்டே போட்டிருந்தாலும் அவ்வளவு காசை கொண்டு அவர் சனத்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் யூடியூப்ல அவர் நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். அவர் எல்லாருக்குமே உதவி செய்திருக்கிறார். காட்பெட்டக்கார பிள்ளைக்கு செய்திருக்கிறார். மற்ற அப்படி உதவியல் செய்யற உதவியல் வந்து பல லட்சக்கணக்கான உதவியல், பல லட்சத்துக்கு மேற்பட்ட உதவியில தான் செய்திருக்கிறார். அவ்வளவு அந்த ஒவ்வொரு 50 லட்சம் 60 லட்சம் காசு எல்லாம் கொடுத்து உதவி செய்திருக்கிறார். வெண்ட பிள்ளைகள் எல்லாம் இது செய்யறதுக்கு 6 லட்சம் உடனே மூமெண்ட் தான் சொன்னாங்க. ஆனா நான் அதை பற்றி ஒண்ணு கேட்கல. அண்ணா எனக்கு அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்கணும்னு நான் சொல்லியும் அந்த 2 லட்சம் காசை கொண்டு இந்த பிள்ளைக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆனா அதையும் நான் அவர் சொன்ன மாதிரியே நான் கொப்பிலே போட்டு இந்த பிள்ளைக்கு தேவைக்குத்தான் நான் வச்சிருக்கிறேன். அதுதான் இப்ப பிரச்சனை. அவர்ல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் அந்த பொம்பளை பிள்ளை என்ன பிரச்சனை, பொம்பளை பிள்ளை அந்த கதை ஒன்றும் இவையே பெருசா எடுக்கல. இப்ப கூட வாடகை பேங்க்ல இருக்கிற கோடிக்கணக்கான காசுகள் வச்சிருக்கிறாராம். அதெல்லாம் வைக்க வேண்டிய உரிமையே இல்லை. அவர் யூடியூப்ல எங்களை பற்றி விடுறபடியாத்தான் வெளிநாட்டுக்காரர் அவருக்கு உதவி செய்யணும். அதோட வெளிநாட்டுக்காரரால அவருக்கு உதவி வந்து அவர் எங்களுக்கு அவ்வளவு உதவியும் செய்யறார். இதுவும் பிழையாண்டா இதுக்கு புறாகம் அவரை உள்ளுக்க வச்சிருந்து ஒரு பிரயோசனம் இல்லை.
மற்ற இவருக்கு அந்த யூடியூப்பாலேயே வருமானம் பெறும். அவர் நல்ல நல்ல இவருக்கு வீடியோலாக பார்வையாளர் கூடுதல் என்பதால கூட இவருக்கு இந்த வீடியோ பார்த்து பார்த்து அவருக்கு கூட யூடியூப்பாலே வருமானம் பெறும். அப்படி அந்த வருமானத்திலும் கூட வந்திருக்கின்ற மாதிரி சொல்லினேன். இப்ப அப்படி வருமானத்து வந்தாலும் அவர் செய்து விட்ட வீடியோக்கள் தானே வருது. அடுத்த வேண்டிய காசுல அவர் எடுக்கல தானே, அடுத்த வீட்டை இருந்து வேண்டியல தானே. இப்ப களவுகள் பொய்யல் அந்த அந்த அண்ணா செய்திருந்தாரு இருந்தா இவ்வளவு சனத்துக்கு இவ்வளவு ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அது எப்படி கூடாத ஆளா இருந்திருந்தா அவ்வளவு காசை கொண்டு போய் ஒழிச்சு வச்சு தானே ஏதாவது செய்து இருந்திருப்பேன். இப்ப உங்களுக்கு இந்த அவர் 1500 பேருக்கு கிட்ட உதவி செய்திருக்கிறார். அந்த 1500 பேருக்குள்ள நீங்களும் ஒரு ஆளா அதுக்குள்ள இருக்கிறீங்களா? 1500க்குள்ள அப்ப நீங்கள் உதவி பெற்ற நீங்கள் அந்த ரீதியில அவருக்கு என்னென்ன அவருடைய நடத்தைகள் என்ன மாதிரி அதுகளை பற்றி சொல்லுங்க. அவர் என்ன மாதிரி உங்களோட குழந்தையராக அவர் எப்படி என்ன மாதிரி குணம் படைச்சவர் அதுகளை பற்றியும் சொல்லுங்க. அவர் எங்க வீட்டுக்கு சிலவரும் கூட அந்த அவரை தப்பாரு நினைச்சு கொண்டு இருப்பினும் தானே அவரை கூட எதிரிகளும் தற்போது கூடுதலா வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த குணநடைகளை சொல்லிக்க இப்ப அவரை பார்த்து அவரை தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பார்த்து கொண்டிருக்கின்ற ஆட்களுக்கு ஒரு நீங்க சொல்றது இந்த மாதிரி அவர் எப்படியானவர் என்றது தெரியப்படுத்தவும். நீங்க இப்ப உங்களோட வந்து உதவி செய்து அவர் கலைச்ச இடத்துல அவர் என்ன மாதிரியான ஆள் அதுகளை பற்றியும் சொல்லுங்க. அவர் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க எங்கட வீட்டை வாரத்துக்கு முன்ன நாங்கெல்லாம் போனது கேட்டுனாங்க. எங்கட குழந்தைக்கு ஆபரேஷன் செய்யணும்னா இவ்வளவு காசு தேவையுண்டு. சரி தங்கச்சி நாங்க உங்களோட வீட்டை வந்து நாங்க கதைக்கிறோம். அப்ப உங்களோட வீட்டை நாங்க வந்து உங்களுக்கு முன்னால வீடியோ செய்யறது உங்களுக்கு விருப்பமோன்னு கேட்டேன். ஓமண்ணா பிள்ளைக்கா வேண்டிதாங்க என்னன்னு நாங்களும் எல்லாம் நாங்க ஒத்துக்கொள்றோம்னா எங்களோட வீட்டுக்காரங்கிட்ட எல்லாரும் கிட்ட ஓமண்டு சொன்னா செய்யறோம். சரி தங்க ஓமண்டு அவர் கமன் நாங்க திரும்ப எடுத்து அவரே சொன்னது. அண்ணா இப்படி அம்மாக்களுக்கு வீட்டுக்காரர் எல்லாரும் கேட்டுட்டோம் ஓமண்டு சொல்லிட்டீன்னு அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. சரி தங்கச்சி நாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் சொல்றேன் அந்த அண்டை சொல்ற தங்கச்சி 2 நாளாவே நாங்க இங்க வருவோம். சரி என்று நாங்க 2 நாள் 2 நாளே வந்துட்டாரு. வந்து தங்கச்சி உங்களை வீடுகள் தெரியான்னு சொல்லி நான் தான் போய் அவரை எங்களோட பள்ளிக்கூடத்தடியில இருந்து கூட்டிக் கொண்டு இங்க வந்தது. அப்ப எங்களோட இங்க கதைக்க வரும்போது அவர் சொன்ன நான் இப்படி பெம்பலா கதைப்பெண் எல்லாரோடையும் அந்த பழக்கம் எல்லாரோடையுமே பெம்பலா சிரிச்சு கதைக்கிறது கூடுதலா அப்படித்தான் அவர் அப்படி கேன வயசு போன அம்மாக்களை நல்லா வந்து சிரிச்சு கதைச்சு அந்த அம்மாக்களை எல்லாம் நல்லா கலகலப்பா வச்சிருந்து எங்கட வீட்டுல எங்கட அப்பா அம்மா ஒரு அலையிலாம தன் இருந்தவா அவாவும் அண்டைக்கு அவாவும் வந்து 2 ஆண்டு அவாண்ட பெருசா அவர்களிடம் புழங்கி கதைக்க மாட்டான். அவாக்கு வந்து ஒரு யோசனைகள் வேற தெரிஞ்சவா. இங்க வந்து அந்த அண்ணா அந்த அண்ணாவோட இருந்து சிரிச்சு கதைச்சதுக்கு பிறகு அந்த அண்ணா இந்த கதையவே விட்டு வந்து கதைப்பா. நல்ல பொடியும் தன்னோட இப்படி கதைக்குது அப்படி கேட்டு அந்த நல்ல நேரத்தான் வந்து கதைச்சது. அப்படி இருந்தா இருக்கிற அண்ணாவை ஒரு குறையா சொன்னா ஒரு பிரயோசனம் இல்ல. அதை விட வீட்டை உங்களை இங்க வந்து எடுக்கலாமோ உங்களோட அம்மா அப்பாக்கள் சம்மதம் சொல்லிட்டீனுமோ அவர் இங்க வந்து நேரடியாவும் கேட்டவர் இங்க வந்து கேட்டார் உங்களோட கதைக்கலாமோ தங்கச்சி என்ன மாதிரி உங்களோட வீட்டுக்காரர் எல்லாரும் ஓமன்னுட்டீனுமோ எல்லா விஷயமும் கேட்டார். ஓமன்னு சொல்லி அவர் கேட்டார் வந்து என்ன பிள்ளைக்கு உதவி செய்யணும் எல்லா உதவியும் நான் தேவையானது எல்லாம் கேட்க எல்லாம் செய்து தந்துட்டேன். அப்படி பிள்ளைக்கு ஆபரேஷன் தள்ளி போட்டா மற்றபடி தாங்க மிச்ச ஆபரேஷன் எனக்கு தேவையான எல்லாம் தாரமுண்டு. அப்படி தள்ளி போட்டா தாங்களே எல்லாம் செய்து தரோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேற அந்த அரிசி சாமான எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் தார வேற அப்படி செய்திருக்கிறாரு. இல்லாட்டி பணத்தை காசு தான் எங்களுக்கு சில காசு எல்லாம் கொண்டு வந்து தந்தவர். நீங்க காசை வச்சு உங்களோட சாப்பாடு செலவு பிள்ளைங்க அலுவலம் தான் கூட பாருங்க. சாப்பாடு செலவுகளுக்கு தேவையாண்டா நீங்க இதுல உங்க ஒரு கணக்கு சில உங்களோட சாப்பாடும் பிள்ளைங்க அலுவலுக்கு நீங்க எடுத்த சரி மற்ற சிலவளுக்கு எடுக்க தேவை வேண்டி வரான்னு சொன்னாங்க. சரி என்னான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படி உங்களுக்கு பல உதவி திட்டங்கள் செய்திருக்கிற கொஞ்சம் எவ்வளவு கொஞ்சம் பகுதியா உங்களுக்கு காசு தான் தவிர இந்த மாதிரி இல்லாட்டி முழுமையா தான் தவிர இவர் எங்களை வந்து முதல் நாள் வீடியோ எடுத்துட்டு போய் 30,000 இருந்தவர் சிவானி வேற உதவி செய்தாமன்னு சொல்லி தந்துட்டு போனவர். 15 நாளைக்கு பிறகு வந்தவர் வந்த இடத்துல வந்து திருப்பி எங்களோட சந்திச்சு எங்களோட கதைச்சு போட்டு 2 லட்சம் ரூபாய் தந்துட்டு போனவர். இவாக்கு மருந்து சிலவுக்கு இந்த காசை வச்சிருக்கீங்க வாட்டை கொடுத்துட்டு போனது. 2,30,000 தந்து வரும். மொத்தம் 2,30,000 காசு கிட்ட தந்தது.
வந்துட்டு தான் போனாங்க. ஆனா இவாக்கு போறோங்க இந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் செய்யறா மொத்தம் எவ்வளவு முடியும்? 6 லட்சம் ரூபாய்க்கு தான் முடியும். 6 லட்சம் ரூபாய் வேணும். இது என்ன எஃப்னா ஹாஸ்பிட்டல்ல செய்யலாமா இல்ல பிரைவேட்? அவர்கள் செய்ய கேட்டதுதான் அவைய செய்யறேன்னு சொல்லி முதல் டேட் போட்டு 11ஆம் மாசம் போன வருஷம் 11ஆம் மாசம் 27 டேட் போட்டது. பிள்ளை 3 கிலோ வந்தா செய்யறோம்ண்டு டேட்டை தள்ளி போட்டுட்டேன். வந்து இப்ப மாசம் டேட் போட்டு 14ஆம் தேதி அது டேட் போட்டது. இப்ப கொஞ்சம் நிறா காணாம இருக்குன்னு சொல்லி இப்ப அதையும் டேட் மாத்திட்டேன். வந்து 10ஆம் தேதி போட்டவையல் இந்த போன மாசம்தான் 10ஆம் தேதி போட்ட. இப்ப பங்குனி மாசம் போட்டவியல் 10ஆம் தேதி வரை சொல்லி 10ஆம் தேதி கொண்டு போறதுக்கு முதல் நாளாக்கு காய்ச்சலும் சளியும் வந்துட்டு. அப்ப அதோட அவைய செய்யலாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு நிறைய எல்லாம் கணக்கா வந்தும் அந்த போற அந்த வருத்தம் இல்லாத டைம்ல கொண்டு போற நேரங்களோ இப்படி செஞ்ச சொல்ல மாட்டேங்க. பிள்ளைக்கு அந்த அண்டைதான் சளியும் காய்ச்சலும் வந்தது. அதோட செய்யலாம போயிட்டு இல்லாட்டி செய்யலாமான்னு சொன்னீங்க. செய்யலாம சொன்னீங்க. என்ன மாதிரி செய்யணுமா முரசை? அவாக கால் துடையில சதை வட்டி தான் செய்யணும். சதை வட்டி இந்த விடத்துல அந்த நாசி இந்த விடத்துல இந்த நாசி இருக்குதானே, இந்த நாசி ஓட்ட விடத்துல இருக்குது. அது சாப்பாடுக்கு அந்த நாசி ஓட்டைக்கால போறது ஆளுக்கு. அப்ப அந்த நாசியில் இதுல பொறுக்கிறபடியாத்தான் நான் சொல்லியிருக்கணும். சதை வட்டி கால் துடையில சதை வட்டி நாசியில வைக்கணும். வட்டி தைக்கணும். மற்றது செய்யலாம்னு சொன்னேன். செய்யலாம். சின்ன புள்ள பாருங்க, அந்த பிள்ளைய பாவம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அவன் நிலைமையை பாருங்க. பார்த்து கொண்டு இருக்கிறான் ஒரு சத்திர சிகிச்சை செய்யணுமா, அதில் உதவி செய்யுங்க. இப்ப அந்த கிருஷ்ணா விடுதலை தொடர்பாக என்ன சொல்றீங்க? கிருஷ்ணாவை விடுதலை செய்ய வேணும். ஏனென்றா எங்களை மாதிரி இருக்கிற ஏழை மக்களுக்கு இன்னும் உதவி செய்ய வேண்டி இருக்கு. அவர் இல்லாட்டி இங்க உதவி செய்யறதுக்கு ஒரு திறமை வர மாட்டேங்குது. அதை விட உதவி செய்யறவரையே பிடிச்சி உள்ளுக்கு அடைச்சிருக்கணும். அவர் எப்படியாவது நாங்க வெளியில எடுக்கணும்னு கேட்டுக்கொள்றோம். வேற விட எவ்வளவோ குற்றம், இந்த களவுகள், பொய்யல், எவ்வளவோ பிரச்சனை செய்த ஆக்களை கூட ஜெயில விட்டு வெளியில விட்டுட்டு எந்த ஒரு பிழையும் செய்யாதவர், சரி பிழை செய்திருந்தாலும் அவர் தானே ஒத்துக்கொண்டு அதுக்கெல்லாம் மன்னிப்பு அதெல்லாம் கேட்டு குற்ற செயல்கள் செய்தவர்கள் வெளியில நடமாடிக்கொண்டு திரிகிறார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யறவரை பிடிச்சு உள்ள வச்சிருந்தும் ஒரு பிரயோசனம் இல்லை. அவரை எப்படியாவது வெளியில விடணும்ன்றதான் எங்களோட ஏழைகளின் வாக்கும். அவரை விடுதலை செய்யணும். அவர் எப்படியாவது விடுதலை செய்யணும். மக்கள் எல்லாம் பல உதவி திட்டங்கள் போடுவார்கள். உங்களை மாதிரி இப்ப பேர் பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பினோம் மக்கள். இந்த காணொலியை பார்த்துட்டு கொண்டிருக்கின்ற உறவுகளும் சரி, ஏழைகளும் சரி, பணக்காரன் சரி, எத்தனையோ குடும்ப மக்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியும் இந்த ஏழைகளினுடைய கண்ணீருக்கு என்ன மாதிரி. இப்ப கிருஷ்ணா எல்லாம் இந்த வீட்டுக்கு உதவி செய்திருக்கிறார். அதே மாதிரி இன்னும் உதவி செய்ய இருந்தவருடைய நிலைமையானது தற்போது ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. இப்ப சில பேருங்க நாங்க இப்ப தற்போது காணொலியை எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப காணொலி எடுத்து வைக்க சொல்லினோம். இப்ப கிருஷ்ணாக்கு ஆதரவாக காணொலி எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி கிருஷ்ணா எவ்வளவு காசு தந்தவர் என்று சொல்லி சில பேர் கேட்கக்கூடிய ஆக்கள் இருக்கணும். இப்ப நாங்க அந்த பொதுவா இப்ப உதவி செய்ததை நாங்கள் மறக்கல. இப்ப செய்த உதவியே நாங்கள் மறக்க கூடாது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற சில உறவுகள் நேற்றினம் இப்ப கிருஷ்ணாக்கு ஆதரவாக நாங்கள் இந்த காணொலியை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சிலர் கருத்துக்களை முன் வைக்கலாம். ஆனால் இப்ப அவருடைய செய்த உதவிகளை நாங்கள் இப்ப சில குற்றச்செயல் செய்து அவர் பண மோசடி அந்த கதைத்த விடங்கள் எல்லாம் புலி என்று சொல்லினோம். அவர்கள் இருந்தாலும் அவர் போய் 5 மாதத்துக்கு முதல் நடந்த பிரச்சனையை போய் மன்னிப்பு கேட்டு கதைக்க போனவர். அது அவருடைய அந்த மன்னிப்பு கேட்கின்ற பழக்கம் இருந்திருக்கு. அதை மன்னிப்பு கேட்க போயிருக்கிறார். அதோட இந்த உதவிகள் எல்லாம் இந்த பெற்றுக்கொண்ட உறவுகளுக்கு இன்னும் பல உதவிகள் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இதே மாதிரி சில நேரத்தினா அவருடைய காணொலி இந்த காசை வாங்கி போட்டுதான் இந்த காணொலியை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். இல்ல அவர் பல உதவிக்கு 1500 பேருக்கு உதவி செய்திருக்கிறோம். அந்த 1500 பேரில இப்ப நான் 2 பேர்கிட்ட வீட்டுக்கு சென்று காணொலி எடுத்திருக்கிறேன். அவர்களும் இவர்களும் இந்த 1500 பேருக்குலாம் இந்த குடும்பமும் அடங்குது. அப்ப அவர்களும் இந்த உதவி திட்டத்தை பெற்றுக்கொண்ட வகையில தான் அவையிலும் அந்த
அவரை விடுதலை செய்ய வேணும் என ஒரு கருத்துக்களை முன்வச்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன மாதிரி இதுகள் அவரை விடுதலை செய்யணுமா இந்த மாதிரி அதை சொல்லுவோம். அவரை விடுதலை செய்யணும்ன்றதான் நாங்க சொல்றோம். டைம் விடுதலை செய்யணும். செய்தாதான் எங்களை மாதிரி இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு இன்னும் ஒரு உதவி செய்யணும். அதுக்காக வேண்டிதான் என்ன அழுகுறீங்களோ? வெளியில விடுங்க. சரியாம்மா, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு என்ன, அவர் வழியில வந்தா எங்களுக்கு வீட்டு உதவி செய்யறோம்னு சொல்லி இருக்கிறார். வந்தா செஞ்சு தருவார். கவலையாக்குறாரு அருகில இருக்கிறார். விடுதலை செய்யணுமா இந்த மாதிரி? விடுதலை செய்யணும். அவர் பாவம் வந்தாருன்னு தம்பியாக்கள் பாவம். ஆனா இப்ப பல குற்றச்செயல் செய்த ஆக்களைங்க இப்ப சாதாரணமாக நடமாடி கொண்டிருக்கின்ற வேலைகளில் இப்ப வேலைகளுக்கு செய்த பல கோடி லட்சக்கணக்கில் மோசடி செய்தவர்களும் இந்த இலங்கை நாட்டில் இருக்கிறார். ஆனா இப்ப அவர் உதவி திட்டம் செய்தவர் தான். ஆனா இந்த அவரை இப்ப சரி காசு எதுவும் இவையில் எதுவும் பண மோசடி எதுவும் செய்திருந்தாலும் இந்த பணங்களை பெற்று கொண்டு பணங்களை அவர்கள் அந்த இந்த மாதிரி அந்த இதற்குள்ள நடந்திருந்தா அதை பணத்தை அரசு உடைமையாக்கி போட்டு அவரை விடுதலை செய்யலாம் தானே. இப்ப சாதாரண பல உதவி திட்டம் அவர் உதவி திட்டம் செய்ய போய்தான் அவருக்கு இப்படி கஷ்ட நிலை வந்திருக்குது. அவர் மோசடி செய்தது இப்ப மோசடி அவர் செய்திருக்க மாட்டார். இப்ப எங்களை பத்தி அவர் செய்திருக்க மாட்டார். ஆனா அவர் செய்தன்னு சொல்றீங்களோ, சொன்ன வைக்க கிருஷ்ண அண்ணா வந்து ஒண்ணு இந்த வைக்க தரையில அப்படிதான் அவரை கொண்டு போய் அப்படி போட்டிருக்கீங்க. வேற ஒன்றுக்கா வேண்டியும் இல்ல. ரெண்டா அப்படி செய்தது தங்களுக்கு ஒன்று தரையில அப்படி கதையில் வந்துருக்கு. ரெண்டா அவரோட எதிர்த்து கான பேர் நிக்கணும். ஆனா இப்ப இவர் கிருஷ்ணாவுக்கு இப்ப 1500 பேர்ல ஒரு 500-600 பேராக சேர்ந்து இப்ப கிருஷ்ணா விடுதலை செய்யணும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டமோ இதன் செய்து அவரை விடுதலை செய்யறதுக்கு ஒரு முன் ஏற்பாடு செய்திருக்கலாம் இல்லையோ? ஆனா அப்படி ஒன்றுமே சனமின் அகல் உதவி பெற்றவர்கள் ஆனா அவர்கள் இப்படி செய்யணுமே அவரை விடுதலை செய்யணும் என்று ஒரு வலியுறுத்தியை செய்தாதான் நல்லதான். சரி பாப்பமாக்கா, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் இந்த குடும்பத்தினுடைய நிலைமை அறிந்து உங்களால் உதவி செய்ய விரும்பினால் அவர்களுக்கு நேரடியா வந்து உதவி செய்யணும். மற்றும் அவர் அந்த கிருஷ்ணாவை விடுதலை செய்ய சொல்லித்தான் அவர் கூடுதலாக கூறிக்கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட்டு இருப்பீர்கள். காண்டிவன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான மக்களும் அது காணொலிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலிகளை பதிவிட காத்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.